பரிபிரது ஸ்கூலில் பாட்லக் லஞ்ச் பொங்கல் செலிப்ரேஷன் கெட்டுன்னு சொன்னாங்க. கம்பல்சரி இல்லைனாங்க. நான் பாட்லக் பட்டர் மில்க் மோர் தாங்க 1 லிட்டர் தயிர் வாங்கி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். நான் நல்லா திக்கான மோர் கலந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு தண்ணியே கலக்கலை. வீட்லேயே மோஸ்ட்லி அப்படி தாங்க பண்ணுவேன். ஆனால் மோர்னாலே தண்ணி கலக்கணும். நான் தண்ணி கம்மியாக தாங்க கலப்பேன். எண்ணெய், கடுகு, ஜீரகம், பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் போடணும். நான் கெட்டி பெருங்காயம் இருந்ததுனால அதை தூள் பண்ணி போட்டுட்டேன். தாளிப்பை அப்படியே கொட்டி ஒரு கலக்கி கொத்தமல்லி தூவி உப்பு தேவையான அளவுக்கு கலந்து அப்படியே பேக் பண்ணால் இல்லை குடித்தா திக்கான மோர் செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த சமையல் கூட சமைச்சிடலாங்க. ஆனால் அந்த பேக்கிங் இருக்க ஐயோ அதுதான் நம்மளுக்கு லொல்லு. இந்த ஒன்று ஒன்றா பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு 15-20 பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்தது. அவ்வளோதான் அந்த மோரும் வந்தது. பேக் பண்ணி வச்சுட்டேன். எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டாங்க. குழந்தைக்க ஊட்டிட்டேன். கிளம்பணுன்ற பரபரப்பில் நான் சாப்பிடல. கடைசி ஒரு டம்ளர் எனக்கு எனர்ஜிக்குங்க. என்ன பண்ணுற மோனி? மோரா குடிக்கிறியா சாப்பிட்றியா நீ? குடிக்கிறேன். கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுங்க. சரி அதுவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பொரிச்சிட்டேன் எண்ணெயில். ஆமாங்க, எனக்கு இதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10-15 பேருக்கு ஃபுட்டோ இல்லை மோரோ எதுவாக இருந்தாலும் சரி. பின்னி கோலமா மறந்துடாதீங்க. ஓகே.